ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள், அவர்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பேசிகிட்ருக்கோம். அடுத்து பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய புகைப்படங்கள். இப்போ எல்லாருடைய கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப நெசசிட்டியாக நீடாகவே இருக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய புகைப்படங்களை எடுத்து தன்னை ரசிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு தான். ஸோ அவங்களுடைய புகைப்படங்களை அவங்க சமூக வலைத்தளங்கள்ல அல்லது அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதை வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நபர்கள், முன்பின் தெரியாத நபர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து ஒன்றோடு ஒன்று, இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா சாஃப்ட்வேரும் அவைலபிள். எடிட்டிங், கட்டிங், பேஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் அது அனிமேஷன் கொடுத்து எல்லாமே இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் இன் சாஃப்ட்வேர். ஸோ அந்த தொழில்நுட்பத்தினுடைய அமைப்பை மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்பின் தெரியாத நபருடைய புகைப்படத்தை வைத்து கூட நீங்கள் எந்த எடிட்டிங், மார்ஃபிங் எந்த வேலை வேணாலும் பண்ணி அதை வந்து ஒரிஜினலாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பயன்படுத்தி பெண்களை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும், வேதனைக்கும், அவமானத்திற்கும் ஆளாக்கக்கூடிய ஆண்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. இது ஆண், பெண் இருவருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதற்கு என்ன உரிமைகள் அப்படின்னா, எத்தனை பேர் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த நபர்கள், நம்மளுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அவங்க வைக்கிற புகைப்படம் தெரியும். இப்போ முன்பின் தெரியாத நபர்கள் நம்மளுடைய புகைப்படத்தை வைத்து எங்கேயாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு தெரியாது. ஸோ அதை பயன்படுத்தி அதை பார்த்து தவறாக நற்பெண்களையுமே கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஆண் வர்க்கத்தினரும் அதனை சார்ந்த குழுக்களும் இன்றளவும் அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்கணும். ஸோ அதற்கெல்லாம் என்ன தீர்வு, அதாவது ஒரு நல்ல விஷயங்களை வேறு எங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.